அந்த சோலார் பவர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஆமா. அப்புறம் தெர்மல் பவர் இருக்கு, வாட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க, நிறைய இருக்கு. மின்னல்ல இருந்து பவர் எடுக்க முடியுமாங்கிற ஒரு அதுக்கு தான் எடப்பாடி. அப்ப அந்த மின்னலை வந்து கரண்ட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. தமிழ்நாட்டு அரசியல் தேர்தலுக்கு பிறகு ரெண்டு பிரிவா பிளந்து நிக்குது. இந்த பக்கம் பூரா சுகர் பார்ட்டி. ஆமா, 60 வயசுக்கு மேல சீக்கிரம் முடிக்க மாத்திரையை போட்டுங்க, அப்படிங்க 1 மணி ஆச்சுங்க, கிறுன்னு வருதுங்கன்றாங்க. இவங்க பூரா 3 மணி வரைக்கும் உட்காந்து புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க. இந்த மரிய வில்சன் கூட அவர் தப்பா பேசினேன், நான் அவர் ஆவேசமா பேசிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது, இனிமே கொஞ்சம் அவரு சட்டமன்றத்துக்கு புதுசு, அவர் கொஞ்சம் அடிக்கடி ஆங்கிலத்தை இப்போ உரையாடுறதுனால அவருக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. மற்றபடி அதை திருத்திக்கிறார். நீ கூட சொன்னார் ஆவேசப்பட்டு பேசிட்டேன். டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தில் திமுகவும் அதற்கு ஆதரவு தெரிவிருக்கு. எதிர்த்து போனவர்கள் யாருன்னா மின்னலை பிடுங்கி மின்சாரத்தை கொப்பளித்த எடப்பாடியார் வந்து இதை வெளியிடம் செஞ்சிருக்கிறாரு. பாஜக ஒன்று தான் இருக்குது, அவங்க எப்பயும் போல செய்வாங்க, அவங்க ஒன்று அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. இது அண்ணியினுடைய நிலைப்பாடு தான். அண்ணி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஓரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. அண்ணி வந்து தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணாங்க, முடியல. தம்பிக்கு மத்தியிலே கூட ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம். அது பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி, புத்தமிழ் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய காப்பாற்றிய கட்சி, இன்னைக்கு ஜூலி காப்பாற்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அட பாவிகளா, திமுக என்னதான் நாங்க தான் குரல் கொடுப்போம் ஜூலி. ஆமா, திமுக மேல அவ்வளவு வெறி. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வணக்கம். மின்னலை குடித்தீர்களா? மின்னலை குடித்து மின்சாரத்தை கொப்பளிக்கும் எங்கள் எடப்பாடியார். அவருக்கே டக்குன்னு பயமா இருக்கும். யாரையோ சொல்றாங்க, என்னடா மின்னல்லாம் சொல்றீங்க, தீப்பொறி திரும்புவோம் 2 கரண்டி அள்ளி ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்க. மின்சார தட்டுப்பாடு வேற இருக்கு. எடப்பாடி தூக்கி என்ன பண்ணுவீங்க? இந்த வடிவேலு இதுல தீப்பொறி திரும்ப வந்தாங்க. அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றாருல லிவிங்ஸ்டனோட, என்னவா கூறாண்டா கொடுத்த காசுக்கு, அந்த மாதிரிதான் அந்த அவரே பாவம் படாதப்பட்டு இருக்காப்புல. இதுல ஒரு மின்னலை எங்க குடிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே மின்சாரத்தை கொப்பளிப்பாராம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த சோலார் பவர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஆமா. அப்புறம் தெர்மல் பவர் இருக்கு, வாட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க, நிறைய இருக்கு. மின்னல்ல இருந்து பவர் எடுக்க முடியுமாங்கிற ஒரு அதுக்கு தான் எடப்பாடி. அப்ப அந்த மின்னலை வந்து கரண்ட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா. அடப்பாவிகளா, அவங்களா மிச்சவங்களா பார்ப்பாங்க. திமுக நம்ம சொல்ல வேண்டியதுல நம்ம தானே கூவுவோம், இன்னைக்கு புதுசா இவங்க கூவுறாங்க அப்படின்னு. சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல வந்து இந்த நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு சபையிலிருந்து நீக்கினாலுமே எல்லாரும் பார்க்குறாங்க. அது சபாநாயகனுடைய செயல்பாடு உண்மையிலேயே சிறப்பு. அது அனுபவம் அங்கே காட்டுது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் கூட வந்து முக்கியமான விஷயங்கள், கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் நடந்தக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு, பேச சொல்றாரு, எதிர்த்து கருத்து அமைச்சர்கள் ஏதாவது சொன்னார்னா வேணாம் சொல்றாரு, அவை குறிப்பு சொல்றாங்க, இதெல்லாம் பேசாதீங்கிறார். அப்ப அவருடைய அனுபவம் இதில் ஒரு பெரிய டிராவல் அப்படிங்கும் போது அந்த சரியான ஆளை முதல்ல எப்படி இருந்திருக்கும். காளிமுத்து இவங்களா இருக்கும்போது இல்ல, காளிமுத்து இருக்கிறப்ப தமிழ் அங்க கொஞ்சம் விளையாடும், தமிழ் விளையாடும். ஆப்போசிட் காரில் பேச விட மாட்டாங்க. ஆமா, எப்பயுமே நடக்காது. நேரடி ஒளிபரப்பே இல்லையா? நேரடி ஒளிபரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது நேரடி ஒளிபரப்பு கிடையாது, அது ரெக்கார்டட். ரெக்கார்டர் என்ன பண்ணுவோம், எந்த ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமான கிளிப்பிங் மட்டும் தான் சேனலுக்கு வரும், அதுல இருந்து வரும். மற்றபடி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆட்சியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேரடியாக ஒளிபரப்பு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பு. பெண்கள் வந்து சீரியல் பார்க்கறத விட்டாங்க, சாமானியர்கள் நடக்கிறாங்க. நான் ஓட்டு போட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தை என்ன பேசுறாருன்னு பார்க்கணும்ல. அந்த பெர்ஃபார்மன்ஸ், அரசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, லேடிஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? பெண்கள் அரசியல் பார்க்குறாங்க, அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. பட்ஜெட்னா என்ன, டீலிமிட்டேஷன்னா என்ன, FCR என்ன, அதுக்கு ஏன் வருதுன்னு உட்காந்து சர்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் வருதான்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணவங்க இன்னைக்கு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க போது அரசியல் தாவேகாவோட வருகை தான் ஒரு காரணம். இல்லை, அது முக்கியமான காரணம். தாவேகாவின் வருகை தான் காரணம். ஃபுல்லாக யங்ஸ்டருங்க. இன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பூரா 40 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள இருக்காங்க, ஒரு பக்கம் பூரா அந்த இதே பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது அரசியலே. தமிழ்நாட்டு அரசியல் தேர்தலுக்கு பிறகு 2 பிரிவாக பிளந்து நிற்குது. இந்த பக்கம் பூரா சுகர் பார்ட்டி. ஆமாம், 60 வயசுக்கு மேலே சீக்கிரம் முடிக்க மாத்திரையை போட்டுங்க, 1 மணி ஆச்சுங்க, கிறுன்னு வருதுங்கன்றாங்க. இவங்க பூரா 3 மணி வரைக்கும் உட்காந்து புள்ளி ஒருத்தர் அடிக்கிறாங்க.
இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது, வார்த்தையில விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு 50-60 வருஷத்துக்குள்ள டேட்டாவெல்லாம் எட்டு வந்துடுறாங்க. எட்டு வந்து அந்த மரிய வில்சன் கூட அவர் தப்பா பேசினேன், நான் ஒரு ஆவேசமா பேசிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது, இனிமே அவரு சட்டமன்றத்துக்கு புதுசு, அவர் கொஞ்சம் அடிக்கடி ஆங்கிலத்தையும் இப்போ உரையாடுறதுனால அவருக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. மற்றபடி அதை திருத்திக்கிறார். நீ கூட சொன்னார் ஆவேசப்பட்டு பேசிட்டேன் அப்படி தவறுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை மற்ற அமைச்சர்கள் சொல்ற இளம் அமைச்சர்கள் புள்ளி விவரத்தோட பேசுறாங்க. புஷி ஆனந்தனுடைய செயல்பாடை பாருங்க, கவுண்டர் கொடுக்குறாருங்க. திமுக ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, உங்க ஆட்சியில் ஊழல் இல்லையான்னு. ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, ஆதாரத்தை கொடுங்க. நீங்க ஆதாரம் சொல்லிட்டு நீங்க வாங்க ஆதாரத்தை தூக்கி வந்துடுறாங்க, நீங்க வாங்க காசு இங்க கொண்டு வந்துடாதீங்கன்றாப்ல. அப்ப இவங்க வந்து இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்றாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி புஷி ஆனந்தெல்லாம் வந்து பேச மாட்டாரு, அவர் இட்டுக்குன்னு வந்து கவுண்டர் பண்றாருங்க. கவுண்டர் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ரமேஷ் அவர் ஸ்ரீரங்கம் ரமேஷ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பார்ட்டி தான். அது ஏற்கனவே அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ரமேஷ் பேசி கவுண்டர் டக்குன்னு போட்டுறாப்புல, அங்கேயே கொடுக்குறாப்புல. ஆனால் உங்கள் ஆட்சி நடக்கிற மாதிரி இல்லை, இங்கே நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்ற டக்குன்னு அங்கேயே கவுண்டர் கொடுக்குறாப்புல. எல்லாருமே ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. சட்டமன்றம் இன்னைக்கு வந்து சட்டமன்ற நிகழ்வுகள் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இன்னைக்கு பார்க்குறது பொதுமக்கள் பார்க்குறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. தம் பையன் ஒரு 10 வயசு பையன், அவன் சட்டமன்ற நிகழ்ச்சி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கேம் விளையாண்டுட்டு இருந்த பையன் விட்டுட்டு போய் வீடியோ பார்க்குறாங்கிறத எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. இப்போ அரசியலுங்கிறது எல்லா பக்கம் எல்லா தளத்துக்கும் போது தான் சரியான அரசியல். எல்லாருக்கும் அரசியல் தெரியணும், எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கிறணும். இது வந்து ஒரு உண்மையிலே தாவேக்காவினுடைய பெரிய புரட்சிகள் இது ஒன்று தான். அதாவது ஆளுகட்டி ட்ரெண்ட், அவங்களும் யங்ஸ்டர் பாக்குறவங்களும் யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க கூட உட்காந்து பாக்குறாங்க. ஸ்கூல்ல வீட்ல எல்லாம் உட்காந்து என்னப்பா பிரச்சனை ஒன்றும் வரமாட்டேங்குதப்பா, காலத்தரமா இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் களம்ங்கிறது இப்போ ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. இதுல எல்லாருக்குமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். எந்த பக்கம் வேண்டாலும் மாறும். ஆமாமா, எல்லாருமே நேரா பாக்குறோம். எல்லாரும் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் பாக்குறாங்க. இப்போ ரொம்ப 2 பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் தான் அது. அன்னைக்கு பட்ஜெட் படிக்கும் மரிய ஒரு பட்ஜெட் படிக்கும் மணியரசன் இல்லை, வேளாண் பட்ஜெட் வினோத் அவர் படிக்கும் போதே இவர் ஜெயஸ்ரீ சபாநாயகர் சொன்னார், தேவையில்லாததெல்லாம் நீங்க பேச வேண்டாம், இதை மட்டும் பேசுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ கூட கொஞ்சம் நேரம் அந்த தொகையெல்லாம் போட்டார். ஆமா, நிப்பாட்டுக்கிட்டாங்க எல்லாம். அது கொஞ்சம் இப்போ மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதிமுக பார்த்து பழகினது. நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்க சாதாரண ஒரு சாமானியனா இருந்த என்னை கொண்டு வந்து அமைச்சராகி இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காருன்னு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுங்க. அது ஒரு பெரிய லென்த்தியான அதுவே பாதி நேரம் போயிருது இல்லை. அதிமுக உரித்தான ஒரு இதெல்லாம் வந்து இப்போ அதிமுக கூட கொஞ்சம் குறைவா இருக்குங்க. திமுக அந்த அம்மா இருக்கிறப்ப தான் புரட்சி தலைவி தங்க தாரகை பொன்மன செம்மலின் வாரிசு அப்படின்னு 15 நிமிஷம் படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த அதுல குறைச்சு படிச்சான சிக்கலுங்க டைம் வேற பாப்பாங்க. உங்களுக்கு நிறைய படிச்சிருக்காங்க, போட்டி வேற இருக்கும், யார் இந்த மாதிரி பொழுது பாடுறது அப்படின்னு. அதெல்லாம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த FCRA அப்படின்னு சொல்கிறபடியே அந்த ஃபாரின் ஆக்டில் வந்து இது ஒரு சில திருத்தம் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இருக்குது. 1970 இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம்ங்கிறது தான் சிறுபான்மை நிறுவனங்களுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு இது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதுனால அதை எதிர்க்கிறாங்க. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும் அப்படிங்கிறது எதிர்க்கிறாங்க. அது தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் பெரும்பாலும் எல்லா கட்சியினுடைய ஏகமனதான தீர்மானத்தோட அதுக்கு ஒரு கண்டன தீர்மானம். நீட்டு எப்பயுமே தெரியும், தமிழ்நாட்டு ஆரம்பத்தில் நம்ம தான் எதிர்க்கிறோம். இன்றைக்கி வடநாடு எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டு பற்றி பேசணும், நிறைய பேசலாம். நீட்டினுடைய தேர்வு மட்டும் குளறுபடி கிடையாது, நீட்டே குளறுபடி தான். இப்போ நீங்கள் ஒரு 550 மார்க் வாங்கின ஒரு பையன் காசு இல்லைன்னா அவனுக்கு அரசு, எனக்கே தெரியுங்க இந்த வருஷம் எத்தனை பர்சன்ட் படிச்சிருக்காங்க. 2 வருஷம் பிரேக் எடுத்து படித்த பையன் 600 மார்க் வாங்கியிருக்கான், 550 மார்க் வாங்கியிருக்கான். அவனால் காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு போக முடியாது, கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்காது. அப்போ அவனுடைய லைஃபே போச்சு. இந்த மாதிரி இது வந்து தகுதி +2 வரைக்கும் படித்த மார்க்கும் எதுக்கும் தேவையில்லை. அப்போ அதைத்தான் சொல்கிறோம். இது வந்து ஒன்று +2 மார்க்கே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லையா நீட்டை முதல்ல தூக்கிடுங்க, +2 அடிப்படையில் இங்கே சேருங்க. 12 வருஷத்தை படிக்கிறாங்களா? இந்த கோச்சிங் கிளாஸஸ் வேற பெரிய 6 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு தனியார் கோச்சிங் கிளாஸஸ் அடிக்கிறான காசு. ஒரு சாதாரண ஒரு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கறா இருந்தால் 2 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. அவன் +1 +2 2 வருஷம் அங்கே தான் படிக்கிறான். எங்கே படிக்கிறான்? கோச்சிங் சென்டரில் படிக்கிறான். 4 லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அவன் குறைஞ்சபட்சம் 500 மார்க் மேலே வாங்க மாட்டான். 500 மார்க் வாங்கினா கவர்மெண்ட் கோட்டாவிலே கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது. அப்போ 1 வருஷம் பிரேக், 2 லட்சம் ரூபா கட்டு. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் சீட்டுன்றது கன்ஃபார்ம் கிடையாது. அது 20 லட்சம் பேர் எடுக்கிறாங்க, 2 லட்சம் சீட்டுங்க மொத்தம்.
20 லட்சம் பேர் எழுதுறான் இந்தியா முழுவதும். 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணான்னா, ஆமா, ஆனா 2 லட்சம் தான் சீட்டு. குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் எழுதுறான். நீங்க 720 மார்க்குக்கு எக்ஸாமு, நீங்க 180 to 200 வாங்கினா பாஸ். நீங்க 200 மார்க் வாங்கினவன் கையில 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததுன்னா அவன் தனியார் காலேஜில் போய் காசை கட்டி டீம்டு யூனிவர்சிட்டியில் அவன் டாக்டர் ஆயிடுவான். 500 மார்க்கில் வாங்கினவன்ட்ட காசு இல்லைன்னா அவன் டாக்டர் ஆக முடியாது. இது என்ன தகுதி? இது அவன் 12வது வரைக்கும் படித்த மார்க்கு இது குப்பையில் போடு. அப்போ தான் இதுதான் நம்ம 2016 நம்ம எதுக்குறோம். தமிழ்நாட்டில் முதல்ல நம்மையார் ஜெயலலிதா தான் கோர்ட்டுக்கே போனாங்க. ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கினாங்க. இது வந்து என்னங்க தேர்வு முறை, இது 12வது வரைக்கும் மார்க் இல்லை, எனக்கு பிள்ளைங்க இதாகணும்னு சொல்லி ஸ்டே வாங்கினாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பல்லாவரத்தில் ஒரு குடும்பமே இறந்து போச்சு. அம்மா கிடையாது, அப்பாவும் பையனும் தான். பையன் நீட்டில் வந்து பெரிய மார்க் இல்லை, பையன் இறந்துட்டான். அந்த சோகத்தில் அப்பா அடுத்த நாள் அப்பா இறந்து போயிட்டார். ஒரு குடும்பமே போச்சு. இது வந்து வடநாட்டில் இன்னைக்கு தொடருது. வடநாட்டிலையும் இந்த மாதிரியான உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய கலாச்சாரம் தொடருது. அப்படிங்கும் போது நீட்டே வேண்டாம் அப்படிங்கிறது. கல்விங்கிறது என்னங்க, மனிதனுக்கு அடுத்த தட்டமான ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அதில் போய் கொஸ்டின் லீக் ஆகிறது. ஆமா, அது இது இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு தேர்வை நடத்த முடியல. ஹெலிகாப்டர்ல கொண்டு வரன்றாங்க கொஸ்டின் பேப்பரை. இது எந்த இது நடக்குது? அப்போ இது எல்லாமே வேணாங்கிறதா இது. அப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானங்கள் வந்து ஏற்கனவே இங்கே போட்டிருந்தாலும் கூட பெருசாலாட்டியும் கூட ஒரு யூனிட்டியை காட்டுறது தான், ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்காக. அப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம், எஃப்சிஆருக்கு எதிரான தீர்மானம், டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானம். டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தென்னிந்தியா பாதிக்கும். தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமாக பாதிக்குங்கிறதுல மாற்று இல்லை. இதில் இவங்களோட கட்சியோட ஒவ்வொரு கட்சியோட ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இல்லை, டிஎம்கேயோட ஸ்டாண்ட் என்ன? டிஎம்கே இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோங்கிறதா நீங்கள் ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் தாவேக கொண்டு வந்திருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தில் திமுகவும் அதற்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கு. எதிர்த்து போனவர்கள் யாருன்னா, மின்னலை பிடுங்கி மின்சாரத்தை கொப்பளித்த எடப்பாடியார் வந்து இதை வெளியிடம் செஞ்சிருக்கிறாரு. பாஜக ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அவங்க எப்பயும் போல செய்வாங்க, அவங்க ஒன்று அவங்க எதிர்ப்பாங்களா, அவங்க வெளியே போயிட்டாங்க. இது அண்ணியினுடைய நிலைப்பாடு தான். அண்ணி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஓரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. அண்ணி வந்து தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணாங்க, முடியல. தம்பிக்கு மத்தியிலே கூட ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறது ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம். அதனால வந்து இதுல வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம நிலைப்பாடு எடுக்க முடியாம தடுமாறி கொண்டு கஷ்டமான முடிவு. உலகத்துக்கே தெரியும். இதை வந்து சென்சஸ் எடுத்து இதை வந்து அதன் அடிப்படையில் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ண போறாங்கன்னு. சென்சஸ் எடுத்து நீங்க தொகுதியை அந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா வட இந்தியாவுக்கு தான் அதிகமான சீட் போகும். இது எல்லாருக்குமே தெரியும். தென்னிந்தியாவில் நாங்கள் பர்சன்டேஜ் கொடுக்க போகிறோம், மாற்றுவாங்க. இருக்கிறத 50% அதிகப்படுத்த போகிறேன்றீங்க. 50% அதிகப்படுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டில் 39+1 40. 40ல் வந்து 20 60 சீட்டு வரும். 80 சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் எவ்வளோ 160 வரும். அப்போ அப்படி பார்த்தாலுமே அங்கே டபுள் ஆகும். அப்போ நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் சாதி வாரி கணக்கெடுப்பு. அது பண்ண மாட்டாங்க. அதில் பண்ண சிக்கல், அதில் பண்ணி எடுத்து கொடுங்க பார்ப்போம். தெலுங்கானாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பீகார் பண்ணிட்டாரு, நிதிஷ்குமார் பண்ணிட்டாரு, அவரே தூக்கிட்டாங்க. இல்ல பீகார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல பண்ணதுக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாத. ஒவ்வொரு மாநிலமும் சென்சஸ் எடுக்கலாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ அதை கொடுங்க. யாராரு உண்மையாகவே கல்வியில் பின்தங்கிய சமூகமா இருக்கு, யாராரு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகமா இருக்கு, வளர்ச்சியில் சமூகம் பின்தங்கிய சமூகமா இருக்கு, அதை பார்த்து கொடுங்க. அப்ப இங்க ஓட்டு வாங்க முடியாதுல்ல. அப்ப இதை மட்டும் வேணான்றீங்க. சரியான ஒரு நேர்மையான ஒரு சிந்தனையோடு நீங்க பண்றதா முதல்ல இந்தியா முழுவதுக்கூடிய சமூக ரீதி சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி, இது பாமக வலியுறுத்துது. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் சொல்றாங்க, அதை செய்யுங்க இந்தியா முழுவதும். இப்போ இதுவா முக்கியம்? நிர்வாக வசதிக்காக 400 540 நாங்கள் 800 ஆக்க போறோங்கிறது பெரிய விஷயமா? இன்னைக்கு தேவை என்ன? சமமாக எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும். நீங்க அதை செய்யுங்க. இங்க இருக்க இப்ப தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கக்கூடிய டாக்ஸ்லயே 23 பைசா வருதுங்க ஒரு ரூபாய்க்கு. இதே வட மாநிலத்துக்காக கொடுக்குறீங்க. கேட்டா அவங்க வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, பாப்புலேஷன் அதிகமா போறதுக்கு நாங்களா காரணம். இப்போ யூபியிலலாம் 80லேருந்து 170 பேரும். ஆமா, 170 பேர் இல்ல. அது வந்து சீட்டு 80லேருந்து அப்படியே டபுளா போடுங்கன்னு வச்சுங்க, 50% அதிகமாக. 8 8 16 120 சீட்டு. யூபியில் 120, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், இந்த பெல்ட்டே போதுமேங்க அவங்க ஆட்சி பண்றதுக்கு. தமிழ்நாட்டின் குறையில ஒழிக்காதே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவன் போனாலும் சரி, நீங்க ஓரமாக கத்திக்கிட்டே கடலை வெளிநடப்பு பண்ணிக்க, ரெடி வராதுன்றாங்க. அந்த சீட்டு ஜெயிக்கிறது சீட்டு போதுமே. அவங்களுடைய மெஜாரிட்டி இருக்கிறது 1/3 வந்துடும், அவங்க நினைச்சதை கொண்டு வந்துருவாங்க. அப்போ இதுதான் நம்ம வேணான்றோம். இதுல கூட அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாம, அந்தம்மா மத்திய அரசு கொண்டு வந்த உதயமின் திட்டமா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எதிர்த்து கேள்வி கேட்ட அப்படி ஒரு போல்டு லேடி, அயன் லேடி வச்சிருந்த ஒரு கட்சி
நடத்திக்கிட்டு இருந்த கட்சியை இன்னைக்கு எதுக்கும் கையாளாகாத எடப்பாடி இன்னைக்கு வந்து வெளியிட பண்ணிருக்காரு. இதனாலதான் கட்சி காத்துல கற்பூர கரைய மாதிரி காணா போயிருக்கு. அவர் ஓனர் செய்வாரா? யாருக்கு அதான் சொல்றான், ஓனர் வச்சிருக்காரு கட்சியை. கட்சியை வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டேன், தம்பி நீ வந்து இங்க பாத்துக்கின்ற மாதிரி இந்த கட்சி இன்னைக்கு காணாம. இவங்க அங்கதான் போறாங்க பாத்தீங்களா, எங்களை சேர்த்து வைங்க அப்படின்ட்டு டெல்லியில் போறாங்க. கட்சிக்கு தலைமையாக எங்க இருக்கு? அபிஷேக் லாய்ட்ஸ் ரோட்ல இருக்கு. நீங்க பிரச்சனை எங்க போகணும்? டெல்லியில போறாங்க. வேலுமணி குரூப் போகுது. வேலுமணி குரூப் எங்களை எப்படியாவது உள்ளுக்கு பதவி. நீங்க யாரு? நீங்க யாரு? பதவி கொடுக்கறது எதுக்குப்பா டெல்லிக்கு போற? ராயப்பேட்டைக்கு போறாங்க. உட்கட்சி பிரச்சனை பேசுறதுக்கு டெல்லிக்கு போறாங்க. அவங்க அப்படிதான் சேர்த்து வச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு, கை சேர்த்து. உலகத்திலே இல்லாத ஒரு கவர்னர் மாளிகையில கவர்னர் 2 பேர் கை வைக்கிறார். கவர்னருக்கு இதான் வேலை. அப்ப இந்த கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு கட்டுக்கோப்ப பேச முடியுமா இவங்களால? தும்முனாலே கட்சியை விட்டு சிரிச்சிட்டு அவனை பார்த்து நீங்க அவனை கட்சியை விட்டு அப்படின்ட்டு இருந்த கட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அடமானம் வச்சு இப்போ ஒட்டுமொத்த திமுகவோட சேரக்கூடிய நிலைமைக்கு. ஆமா, திமுகவோட முடிஞ்சு போச்சு. திமுகவோட சேர்ந்து ஒன்னாதான் நேத்து கூட சட்டமன்றத்தில் பேசினாங்க, ஒன்னாதான் இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. நாங்க 2 பேரும் திராவிட கட்சிகளா இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பீங்க. இனிமேல் உங்க கதை முடிய போ, 2 பேர் கதையும் இதோட முடிச்சு விட போறாங்க. அவங்க தான் ஜென்சி திமுக வருது இல்ல. ஜென்சியில பாருங்க, அதெல்லாம் ஜென்சின்னு ஞாபகப்படுத்துனீங்க. அண்ணா உருவாக்கின கட்சி, எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து கட்டி காப்பாத்த கட்சி, இன்னைக்கு வந்து ஜூலி தான் பிக் பாஸ் ஜூலி. புரட்சி புயல், புரட்சி போராளி, வீர தமிழச்சி ஜூலி தான் திமுக காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அந்த குரல் சரியா இருக்கு. அதாவது பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கட்சி, புத்தமிழ் டாக்டர் கலைஞர் உருவாக்கிய காப்பாற்றிய கட்சி, இன்னைக்கு ஜூலி காப்பாற்ற நிலைமைக்கு வந்துருச்சு. பாவிகளா, திமுக என்னதான் நாங்க தான் குரல் கொடுப்போம் ஜூலி. ஆமா, திமுக மேல அவ்வளவு வெறி. ஜூலி வந்து இன்னைக்கு இறங்கி அது திராவிட படிச்சுட்டு வந்துருக்குல்ல, அது வந்து எல்லாமே தெரியும். ஜூலி வந்து இன்னைக்கு ஒரு புரட்சி புயலுங்க. வைகோக்கு அடுத்து திமுக ஒரு புரட்சி புயல் ஜூலி தான் இன்னைக்கு. அன்னைக்கு அந்த காலத்துல வைகோ தான் இப்ப இவர் இங்க காப்பாத்த போயிட்டார்ல. ஆமா, இவருக்கு ஒரு காலத்துல ஒரு காப்பாத்துவார். அவர் அது வேற விஷயம், யாரையாவது காப்பாத்திக்கிட்டே இருப்பார். அவர் போர்வாளா இருந்தாரு. இப்ப அந்த போர்வாளா ஜூலிக்கு வந்து அந்த இடத்துக்கு ஜூலி வந்திருக்கு. ஓ, வைகோடதுக்கு ஜூலி வந்து இன்னைக்கு திமுகவை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்குது என்று சொன்னால் யார் நிலைமைக்கு யாரு காரணம்? மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ பேசக்கூடாது. அப்ப ஜூலி தான் இன்னைக்கு வந்து இந்த கட்சி காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குங்கிற போது உண்மையிலேயே இந்த விஷயத்தை நம்ம அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுறோம். சட்டமன்றத்தில் இவர் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரகுபதி ஜாலியா பேசி 6 நாளைக்கு ரைட்ல போகிறோம். அவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. தம்பி நீங்க நல்லா பண்றீங்க தம்பி, ஆனா தம்பிங்கெல்லாம் நல்லா பண்றாங்க இப்படி ஆரம்பிச்சாங்க. கேளு காலையில ரைடு போட்டாங்க. என்ன பண்றது? ஏதாவது டிபார்ட்மெண்ட் அடிச்சுங்க, சோன் டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, டப்புன்னு நீங்க பில் எடுத்து வச்சுங்க. அதனால தம்பி நீங்க நல்லா பண்றீங்க தம்பி, புதுசா வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் நல்லா செய்றீங்கன்னு இப்போ அப்படியே வந்து பல்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க உள்ள. ஏன்னா எல்லாருடைய ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இந்த ஆடிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க கையில், எவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதை ஒன்றும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கான். அதை நீ வாய வேற திறந்தா ஃபைலை தூக்கிடுவாங்க. புள்ளி விவரத்தோடு பேசுகிறாங்க இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு. அதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல. பல நண்டு கொட்டை போட்டிருக்கோம், எங்களுக்கு திராவிடம் தெரியும். மார்க்கெட்டிங் பேச்செல்லாம் பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங் பேச்செல்லாம் சீரு புளியே வா சிறு மாறிட்டாப்லையே. ஏங்க இதெல்லாம் சொல்லி போட்டுருவாங்க, உள்ள ஓட்டு விட்டுறாங்க. உள்ள ஓட்டு எதுக்கு? பாரதியார் சங்கவிதை சொல்றது பாரதியார். இது என்ன? அவர் ஒரு 25 நாள் ஜெயிலில் படிச்சார்ல. கேட்குறேன், சட்டமன்றம்ங்கிறது மக்கள் பிரச்சனையை பேசுது. உன் திறமையை காட்டுறதுக்கு இடமா இந்த பட்டிமன்றமா? பேச்சு போட்டியா நடக்குது? வந்தியா தொகுதி என்ன விளாத்திக்குளம் தொகுதியில் பிரச்சனை இருக்குங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு பேசணும். அதை விட்டுட்டு சீரும் புளியே வா, சிறுத்தையே வா, கூண்டே விட்டு வெளியே வா அப்படி சொன்னோன்னா ஒரு பையன் அவரு அக்கார்டிங் டு தி லா ஏய் எல்லாருமே சட்டமன்றத்தில் வந்து தன் வீட்டில் உட்காந்து படிச்சது பூரா வந்து இங்கே வந்து வித்தையை காட்டுறது. அப்படின்னா தான் தன்னை வந்து மதிப்பாங்க. இங்கே சட்டமன்றம் வந்து என்ன பேச்சு போட்டி நடக்கிற இடமா? பட்டிமன்றம். மக்கள் பிரச்சனையை பேசுங்க. அளவாக பேசுகிறாப்புல நம்ம முதலமைச்சர், அதுக்கே ஆடி போயிறாங்க. எந்திரிச்சு 2 வாரம் பேசுன்றாங்க. 2 வாரத்துக்கு தாங்க பேசுறாங்க. ஏதாவது 2 வாரத்தை எனக்கே ஒரு நாளைக்கு எப்படியோ உட்காந்துருக்காரு, திடீர்னு 2 வாரத்தை பேசிதான் அதுக்குள்ளே கதறாங்க. அச்சா முச்சான்னு கதறாங்க. பூராமே வந்து அந்த அமைச்சர்கள் பூரா ஃபைல என்ன டிபார்ட்மெண்ட் வருதோ அந்த ஃபைலை பூரா தோண்டி எடுத்து 60 வருஷம் கதையை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து வச்சு வெளுவெளுகள் நீங்கள் வெளுக்கிறதுனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, பல்ட்டி. தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சரி அதுக்கு என்ன இப்போ
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வெளியில எடுத்து விட்டாங்கன்னு வச்சுங்க. ஆமா. எல்லாத்துலயும் நல்லா சாப்பிட்டுருக்காங்க, நல்லா சாப்பிட்டுருக்காங்க. மொத்தமா மாட்ட போறாங்க. இதுல என்னன்னா குறிப்பா மின்சாரத்துறைங்க, மின்சாரத்துறை மானிய கோரிக்கை வர்றப்ப பாருங்க, வரக்கூடிய காலத்துல மின்சாரத்துறை மானிய கோரிக்கை நடக்கும். அன்னைக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒட்டுமொத்தமாக அதை வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. மின்சாரத்துறையை வந்து புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, பராமரிப்பு இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, இப்படியே போயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் பிரச்சனை வரும், மதுவிலக்குத்துறையும் பிரச்சனை வரும். மதுவிலக்குத்துறையில் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே, ஆல்ரெடி எடுத்து லீக்கேஜ்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்துருச்சு. மின்சாரத்துறையில் தான் பெரிய அளவில் நீங்கள் எடுத்துருக்காங்க போல. அதில் மாட்ட போகிறது அடுத்தது வந்து மின்சாரத்துறை தான். அவர் அண்ணன் தான், செந்தில் பாலாஜி தான். அவர் எத்தனை கேஸ் தாங்க போட்டுவீங்க? அவரு சிறை வலிவல் சொல்லுவோம் அப்படின்னா சிறை பரவடா. நாங்க பாளையங்கோட்டை ஜெயில நாங்க தான் பல்லாங்குழி ஆடினோம் அப்படின்ற மாதிரி எத்தனை நாள் இடி கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ் இருக்கு. அவரும் தெளிவா வந்து கையெழுத்து போட்டு காலையில எந்திரிச்சு காலையில இன்னைக்கு எத்தனை கேஸுப்பா அடிப்பாப்புல போல, இன்னைக்கு எத்தனை கேஸுப்பா, இடி கேஸா, நாளைக்கு என்னப்பா ஐடியா, அதுக்கப்புறம்ப்பா நம்ம டிவிஎஸ்சியா, டெய்லி இதே பொழப்பா போச்சு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. போன ஆட்சி காலத்துலையும் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துலையும் போடுறாங்க. முதல்ல அந்த ஆட்சி ஏடிஎம்கேல இருந்தப்போ அவங்க போட்டாங்க. அதாவது ஏடிஎம்கே இருக்கப்ப டிஎம்கே போட்டாங்க, ஏடிஎம்கே. இதுக்கு தான் ஒரு கட்சியில் ஒழுக்கமா இருக்கணுங்கிறது. இப்ப 2 பேரும் சேர்ந்து தாவேகா போடுறாங்க. அதாவது 2011 2016 அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கப்ப ஒரு கேஸ், அதுக்கு பிறகு ஒரு திமுக கொண்டுட்டாரு. அப்ப கேஸ போட்டது யாரு? திமுக. இப்ப யாரு போட்டிருக்கா? அதிமுக. இந்த கேஸ் யாரு போட்டிருக்கா? தாவேகா. ஒரு கட்சியில் ஒழுக்கமா இருந்தா யாராவது காப்பாத்தா. எல்லா கட்சிகளையும் போய் எல்லா கட்சியும் மாறி மாறி சும்மா தானே இருக்கணும். ஒவ்வொரு எல்லா கட்சியும் கேஸை போட்டு விட்டு இப்போ அவர் வந்து டெய்லி போய் ஏதாவது இடத்துல கையெழுத்து போட்டு சைலண்டா இருக்காப்ல. பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காப்ல. இன்னைக்கு எதுவும் கேஸ் இல்லையாப்பா அப்படின்ற ஏதாவது ஒரு கேஸை போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு இப்போ மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்து எல்லாம் வர்றப்ப இன்னும் பல விஷயங்களை தூண்டி எடுப்பாங்க. சட்டமன்றம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்த இதை பாத்தீங்களா, சட்டமன்றத்துல படமா படம் வச்சுக்கிறது. ஓபிஎஸ் மனசு குசாம சொல்றாப்ல, நெஞ்சில் இருக்குங்கட்டாப்லங்க பட்டார்னு. இன்னைக்கு பையில தான் வந்து ஓபிஎஸ் மேட்டர் ஒன்றும் மேட்டர் சொல்றேன். ஓபிஎஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா கூட போறதுக்கு முடிவு. ஒரு முக்கியமான இடத்துல ஒருத்தர் மீட் பண்ற முக்கியமான ஒரு ஆளை அவர் சொல்றாரு, முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில் வந்து நாளைக்கோ நாளைக்கோ ஒரு அமாவாசையோ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஒரு கணிசமான சீட்டு, ஒரு சீட்டில் அவர் பையனுக்கு ஒரு சீட்டு, இவருக்கு ஒரு சீட்டு. பையன் வந்து அந்த ராம்நாத் சைடில் ஒரு ஒருத்தர் நிற்க போகிறாரு, இவர் போட்டியில் நிற்க போகிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, சந்திச்சுட்டாங்கன்ட்டாங்க. இதுக்கு இடையில் இவர் வந்து ஊருக்கு போகிறப்ப ஏர்போர்ட்டில் போய் பார்த்து பேசி திமுக பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவருக்குலாம் எவ்வளோ ஒத்துருச்சு இருக்கும்? செங்கோட்டையன் பக்கத்தில் உட்காந்துருக்க வேண்டியவர் அவரு. செங்கோட்டையன் ஜேசி இவர் கூட இருந்தவர் தானே, இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருந்தவர் ஜேசி பிரபாகர். இன்னைக்கு அதே உட்காருங்கன்றார் அவரு. ஓபிஎஸ் நான் உங்களுக்கு நேரம் தருவேன். எப்படி இணைய தலைவரா ஏத்துக்கிட்டு முன்னாடி இருந்தவர் இன்னைக்கு என்னைய உட்கார சொல்றாரு அப்படி சொல்ல முடியுமா? நீ படத்தை மாத்தி என்ன செய்ய முடியும்? அவர் நேரங்க பாவம் வந்தால் இன்னைக்கு இருந்தாலும் அவரும் செங்கோட்டையின் பக்கத்தில் ஒரு அமைச்சராக உட்காந்துருப்பாரு. அவரும் பவியம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தளபதி விஜய் சொல்ல வேண்டியதா சொல்லியிருப்பாரு.